அனைவருக்கும் வணக்கம். ஸ்டாட்டிக்ஸ் ஏப்ரல் 2022ல் இருக்கிற ஒரு பார்ட் பி கொஷின் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா யூனிட் 3ல இருக்கிறது. ஷோ தட் த ஃபோர்ஸ் ஏபி வெக்டார், சிடி வெக்டார், இஎஃப் வெக்டார் ஆக்டிங் ரெஸ்பெக்டிவ்லி அட் ஏசிஇ ஆஃப் எ ரெகுலர் ஹெக்ஸகன் ஏபிசிடிஇஎஃப். ஓகே, ரெகுலர் ஹெக்ஸகன்னா உங்களுக்கு ஆக்சுவலாக ஹெக்ஸகன் 6 சைடு இருக்கும். 6மே ஈக்குவல் லென்த்தில் இருக்குது. இந்த சைட்ஸ் ஈக்குவல் லென்த்தில் இருக்குது. அதை மேக் பண்ணுற இந்த ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 120 டிகிரி இருக்கும். இது உள்ளே இருக்கிற இன்டீரியர் ஆங்கிள் ஃபுல்லாக 120 டிகிரி இருக்கும். இதுதான் உங்களுக்கு ரெகுலர் ஹெக்ஸகன். ஏபிசிடிஇஎஃப்னு கொடுத்துருக்காங்க. இங்கே 3 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே 3 ஃபோர்ஸ் எங்கே ஆக்ட் ஆகுது? ஏபிசிடிஇஎஃப் அலாங் த சைட்ஸ், அங்கே தான் உங்களுக்கு ஆக்ட் ஆகுது. அப்போ ஏபின்னு சொல்லும்போது இதுதான் இல்லையா, ஏபி வழியாக போகிறது. அடுத்தது சிடி, சியிலிருந்து டிக்கு போகிறது. அடுத்தது இலிருந்து எஃப் போகிறது. இந்த 3 சைடில் மட்டும்தான் இந்த ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ இந்த ஷோ தட் த ஃபோர்ஸஸ் வந்து ஆர் ஈக்குவலன்ட் டு ஏ கப்புள் ஆஃப் மொமெண்ட்ஸ் ஈக்குவல் டு ஏ ஏரியா ஆஃப் ஹெக்ஸகன். இங்கே கப்புள்னு வருது, கப்புள் ஆஃப் மொமெண்ட்ஸ் வருதுன்னு ஒரு விஷயம் இருக்குது. ஓகே, முதல்ல நம்ம இங்கே ஒரு புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கப்புள்னு சொல்லும்போது எப்போ நம்ம கப்புள்னு வருதுன்னு பார்க்கலாம். அந்த யூனிட்டில் உங்களுக்கு இந்த ரிசல்ட்ஸ்லாம் இருக்கும். ஆக்சுவலாக இப்போ சம் n ஃபோர்ஸஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். சம் ஆஃப் ஃபோர்ஸஸ் 0 வருது, 0 வெக்டார் வருது அப்படின்னா ஒன்று அந்த சிஸ்டம் ரெடியூஸ் டு ஏ கப்புளாக இருக்கலாம், இல்லை யூக்லிபிரியமாக இருக்கலாம். ரெண்டு கண்டிஷன், ரெண்டுத்துக்குமே ஃபஸ்ட்டு கண்டிஷன் சேம் தான். இஃப் த சம் ஆஃப் மொமெண்ட்ஸ் அபவுட் எனி பாயிண்ட் நாட் ஜீரோவாக இருந்துச்சுன்னா அந்த சிஸ்டம் ரெடியூஸ் டு ஏ கப்புள். அதாவது ஃபஸ்ட் கண்டிஷன் இருக்குது, சம் ஆஃப் ஃபோர்ஸஸ் 0 அண்ட் சம் ஆஃப் மொமெண்ட்ஸ் நாட் ஈக்குவல் டு 0 இருந்தால் சிஸ்டம் ரெடியூஸ் டு ஏ கப்புள். சம் ஆஃப் ஃபோர்ஸஸ் 0, சம் ஆஃப் மொமெண்ட்டும் 0வாக இருந்துச்சுன்னா the system is in equilibrium. அப்போ ரெண்டுத்துக்கும் நமக்கு ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன? சம் ஆஃப் ஃபோர்ஸஸ் தான். அப்போ நம்ம முதல்ல சம் ஆஃப் ஃபோர்ஸஸ் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, இப்போ ஏபிசிடிஇஎஃப்ன்றது ரெகுலர் ஹெக்ஸகன். அந்த ஓ வந்து அதனோட சென்டர். அப்போ ஓலேருந்து இந்த டி ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்கும். ஓஏபின்றது வந்து ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கல். அதாவது ஏபி என்ன லென்த்தில் இருக்கோ ஓஏ ஓபியும் அதே லென்த்தில் தான் இருக்கும். இதுதான் இந்த ரெகுலர் ஹெக்ஸகனோட ப்ராப்பர்ட்டி. அப்போ இந்த ரெகுலர் ஹெக்ஸகன் என்ன ஆகுனா 6 ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கலாக பிரியுதுன்னு அர்த்தம். அந்த ஏரியா ஆஃப் ஹெக்ஸகன் வந்து 6 ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கலாக வருதுன்னு அர்த்தம். ஓகே, அதை நம்ம என்னென்னு பார்க்கலாம். இப்போ சம் ஆஃப் கிவன் ஃபோர்ஸஸ் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஏன் சம் ஆஃப் ஃபோர்ஸஸ் கண்டுபிடிக்க போகிறோம்? இங்கே சம் ஆஃப் கப்புள்ஸ் வந்து whose moments equal to the area of hexagon சொல்லியிருக்காங்க. அப்போ கப்புள்ஸ் வருது இல்லையா, அப்போ கப்புளாக வருமா இல்லையா நம்ம பார்க்கணும். அப்போ சம் ஆஃப் ஃபோர்ஸஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். என்னென்னலாம் ஃபோர்ஸஸ் இருக்குது நமக்கு? ஏபி வெக்டார் இருக்குது, அடுத்தது சிடின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, சிடி ப்ளஸ் சிடி வெக்டார் இருக்குது, ப்ளஸ் இஎஃப் வெக்டார் இருக்குது. ஓகே, இந்த ஓ தான் அதனோட சென்டர் பாயிண்ட். எது? ஹெக்ஸகனோட சென்டர் பாயிண்ட். இப்போ இங்கேருந்து நம்ம இப்படி வரைகிறோம் அப்படின்னா இது ஒரு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கல். இந்த மாதிரி இது எல்லாமே ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கல் ஆகிடும். ஓகேவா? ரைட்டு. இப்போ ஏபி வெக்டர் அப்படியே இருக்கட்டும். இந்த சிடி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த சிடி எதுக்கு பேரலாக இருக்குன்னா பிஓக்கு பேரலாக இருக்கும். டிஸ்டன்ஸ் எல்லாமே ஒன்று தானே சொல்லியிருக்கேன் இல்லையா? அப்போ இந்த சிடிக்கு பதிலாக நம்ம என்ன எழுதிக்கலாம்? பிஓ வெக்டார் எழுதிக்கலாமா? அப்போ ஏபி வெக்டார் ப்ளஸ் பிஓ வெக்டார் ப்ளஸ் இஎஃப். அதே போல் இந்த இஎஃப் பார்த்தீங்கன்னா எதுக்கு பேரலாக இருக்குது? டைரக்ஷன் பாருங்கள், இலேருந்து எஃப்க்கு போகுது, அப்போ ஓலேருந்து ஏக்கு போகிறது. அப்போ இது ரெண்டும் பேரலாக இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு பதிலாக ஓஏ வெக்டார் அப்படின்னு நம்ம எழுதலாம். ஓகே, இந்த வெக்டாரில் நம்ம வெக்டர் அடிஷன் பிரகாரம் ஒரு வெக்டரோட ஸ்டார்ட் அடுத்த வெக்டரோட எண்டு இருந்தால் அந்த பாயிண்ட் ஒன்று ரிமைனிங்கை கிளப் பண்ணி எழுதலாம். அப்போ இந்த ரெண்டும் பிபின்னு இருக்கு இல்லையா, அப்போ இது ஏஓ வெக்டார் சொல்லலாமா? ப்ளஸ் மீதி இருக்கிறது ஓஏ வெக்டார். அகைன் இந்த ரெண்டு ஸ்டார்ட் ஒன்றா இருக்கு இல்லையா, அப்போ ஏஏ வெக்டார்னு எழுதலாம். அப்போது ஸ்டார்டிங் எண்டு சேமாக இருந்தால் அது 0 வெக்டார்னு அர்த்தம். அப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? சம் ஆஃப் கிவன் ஃபோர்ஸஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். அது நமக்கு 0 வெக்டார் வருது. நீங்கள் அப்படி சொன்னாலும் ஓகே, இல்லை இந்த பிஓ ஓஏவை சேர்த்துட்டு பிஏ வெக்டாரை மாற்றி எழுதும்போது மைனஸ் ஏபி வெக்டார், ஏபி மைனஸ் ஏபி 0 வெக்டார். நீங்கள் எப்படி சொன்னாலும் ஓகே, நமக்கு என்ன வருது? சம் லாஜிக் ப்ராப்பராக இருந்தால் கரெக்டான ஆன்சர் வந்துடும். சம் ஆஃப் ஃபோர்ஸஸ் 0 வருது. இப்போ தான் சொன்னோம் இல்லையா, சம் ஆஃப் ஃபோர்ஸஸ் 0வாக இருந்துச்சுன்னா ஒன்று சிஸ்டம் ரெடியூஸ் டு ஏ கப்புளாக இருக்கலாம், இல்லை தே ஆர் இன் ஈக்குலிபிரியமாக இருக்கலாம். இப்போ இதுக்கு நம்ம என்ன செக் பண்ணோம்? சம் ஆஃப் மொமெண்ட்ஸ் கண்டுபிடிக்கணும். மொத்தம் நமக்கு எத்தனை ஃபோர்ஸ் இருக்குது? ஏபின்றது ஒரு ஃபோர்ஸு, சிடின்றது ஒரு ஃபோர்ஸு, இஎஃப்ன்றது ஒரு ஃபோர்ஸு. அப்போ மொமெண்ட் ஆஃப் ஏபி வெக்டர் அபவுட் ஓ கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ மொமெண்ட் ஆஃப் எஃப் வெக்டர் அபவுட் ஓனா ஓஏ வெக்டர் கிராஸ் எஃப் வெக்டர். இப்போ நமக்கு ஃபோர்ஸ் எது? ஏபி வெக்டர். அப்போ இது ஓஏ கிராஸ் எஃப் வெக்டர்னு எழுதலாமா? நான் வெறும் மொமெண்ட் அபவுட் ஓ மட்டும் போட்டிருக்கேன். ஆக்சுவலாக இது மொமெண்ட் ஆஃப் ஏபி வெக்டார் அபவுட் ஓ.
இங்கே வரணும் சாரி மொமெண்ட் ஆஃப் ஏபி வெக்டர் அபவுட் ஓ. அப்போ நம்ம என்ன எழுதலாம்? ஓஏ வெக்டர் கிராஸ் ஏபி வெக்டர். நமக்கு கிராஸ் ப்ராடக்டோட டெஃபினிஷன் தெரியும். ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர்னா மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் இன்ட்டு ஏக்கும் பிக்கும் இடைப்பட்ட கோணம். அப்போ மாடுலஸ் ஆஃப் ஓஏ வெக்டர்னா வெறும் ஓஏ எழுதலாமா? மாடுலஸ் ஆஃப் ஏபி வெக்டர்னா ஏபி எழுதலாமா? படத்தில் பாருங்க, இந்த ஓஏக்கும் ஏபிக்கும் இடைப்பட்ட ஆங்கிள். அப்போ இந்த ஆங்கிள் வரணும். அப்போ நம்ம என்ன சைன் ஆஃப் ஓஏபின்னு எழுதலாமா? அது ஆங்கிள் இன்ட்டு கிராஸ் ப்ராடக்ட்னாலே ஒரு யூனிட் வெக்டர் பர்பெண்டிகுலர் டு த பிளேன் இருக்கணும். அப்போ கே வெக்டர் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஓகே, இப்போ நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்களேன். இப்போ ட்ரையாங்கிள் ஏபிசின்னு எடுத்துக்கோங்க. ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் என்ன அப்படின்னா 1/2 இன்ட்டு எந்த ரெண்டு சைடு வேணாலும் எடுக்கலாம். ஏபி இன்ட்டு பிசி இன்ட்டு அதுக்கு இடைப்பட்ட கோணம். அப்போ ஒரு ட்ரையாங்கிளில் இந்த சைடு இந்த ஆங்கிள் வந்து நம்ம பின்னு சொல்லுவோம் இல்லையா? இப்போ நான் இதை வச்சு சி வச்சு சொல்கிறேன்னா சி ஆங்கிள் எப்போ உண்டாகுது? பிசியும் சிஏவும் இன்டர்செக்ட் ஆகும்போது. அப்போ இதே எப்படி சொல்ல? ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் வந்து 1/2 இன்ட்டு பிசி இன்ட்டு சிஏ இன்ட்டு சைன் ஆஃப் ஆங்கிள் சி. இல்லை ஏ வச்சு கூட சொல்லலாம். இந்த ஏ ட்ரையாங்கிள் எப்போ ஃப்ரேம் ஆகுது? ஏபியும் ஏசியும் இன்டர்செக்ட் ஆகும்போது. அப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் வந்து ஆஃப் இன்ட்டு சிஏ இன்ட்டு ஏபின்னு சொல்லலாம். இப்போ இங்கே பாருங்கள், நமக்கு இந்த இடத்துல ஓஏ இன்ட்டு ஏபி, ஓஏ இன்ட்டு ஏபி. அப்போ இங்கே உண்டாகிற கோணத்தை நம்ம எழுதியிருக்கோம். அப்போ இதுக்கு பதிலாக நம்ம என்ன சொல்லலாம்? இங்கே ஒரு 2 மிஸ் ஆகுது இல்லையா? ஆஃப் இன்ட்டு நமக்கு வருது. அப்போ 2 இன்ட்டு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் சொல்லாமா? அப்போ 2 இந்த ட்ரையாங்கிள் வந்து ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். அப்போ 2 இன்ட்டு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கே வெக்டார். இங்கே ட்ரையாங்கிள் எதை ரெப்ரசென்ட் பண்ணுது? ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஓஏபி. ஓகேவா? இப்போ இதே இப்போ மொமெண்ட் ஆஃப் த ஃபோர்ஸ் ஏபி வெக்டர் அபவுட் ஓ இது வரும். மொமெண்ட் ஆஃப் சிடி வெக்டர் அதே தானே, ஏன்னா இது எல்லாமே ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் தான். நம்ம ரெகுலர் எக்ஸகனாலே அதுதான். அப்போ எல்லாமே சேம் தான். அப்போ நான் இங்கே எழுதியிருக்கேன் பாருங்க, மொமெண்ட் ஆஃப் த ஃபோர்ஸ் ஏபி வெக்டர் அபவுட் ஓ வந்து 2 இன்ட்டு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் இன்ட்டு கே வெக்டார். அதே போல் மொமெண்ட் ஆஃப் த ஃபோர்ஸ் சிடி வெக்டர் அபவுட் ஓ வந்து 2 இன்ட்டு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் இன்ட்டு கே வெக்டார். மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் இஎஃப் வெக்டர் அபவுட் ஓ வந்து 2 இன்ட்டு டெல் அதாவது ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் இன்ட்டு கே வெக்டார். அப்போ சம் ஆஃப் மொமெண்ட்ஸ் ஆஃப் ஆல் த ஃபோர்ஸஸ், ஏன்னா கொஸ்டினில் கொடுத்துருக்குது 3 ஃபோர்ஸ் தான். அந்த 3 ஃபோர்ஸஸோட மொமெண்ட்டை ஆட் பண்ண போகிறோம். எல்லாமே சேம் தானே. அப்போ 3 டைம்ஸ் போட்டலாமா? அப்போ 6 டெல் கே வெக்டார். சம் ஆஃப் மொமெண்ட்ஸ் நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னா என்ன அர்த்தம்? த சிஸ்டம் ரெடியூஸ் டு ஏ கப்பிள். அப்போ இந்த சம் ஆஃப் மொமெண்ட்ஸ் ஈக்குவல் நமக்கு என்ன வருது? 6 டெல் கே வெக்டார். அப்போ ஸ்கேலார் மொமெண்ட்டை எடுக்கும்போது 6 டெல்னு வரும். 6 டெல் இஸ் நத்திங் பட் ஏரியா ஆஃப் ரெகுலர் எக்ஸகன். Okay, hence நம்ம என்ன conclude பண்றோம்? The system reduced to a couple of moments equal to the area of a regular hexagon. அடுத்த காணொளியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.